பிரபாகரா, உங்க குடும்பத்துக்கு யோசனை சொல்றதுனாவே மனசுக்குள்ளார கருக்குங்குதுரா. இப்பதான் உங்க மாமன் பட்டம் கொடுத்து அனுப்பிச்சான். மருமகன் நீ என்ன கொடுக்க போறியோ, இருந்தாலும் என் மனசுல உள்ளதை சொல்லிடுறேன். விதப்ப மட்டும் விவசாயம் இல்லடா, பயிரை பக்குவமா அறுத்து எடுக்கணும். அந்த பொண்ணு மனசுல ஆசையை விதைச்சிட்டு இப்போ அம்போன்னு விட்டுட்டு போனா அந்த ஆண்டவன் கூட ஒன்று மன்னிக்க மாட்டான்டா. பொம்பளைங்க வைராக்கியக்காரிக்கடா, கடைசி வரைக்கும் போராடி பாப்பாளுங்க. தோத்து போயிடுவான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, செத்து போயாவது ஜெயிச்சிருவாளுங்க. இந்த வீட்டுல ஏற்கனவே ஒரு சாவு விழுந்ததே என்னால் தாங்கிக்க முடியல. அந்த வீட்லயும் ஒரு சாவு விழுந்தா அதுக்கு நீதாண்டா பொறுப்பு. விருப்பமில்லாதவளை கட்டி கொடுக்கறத விட ஒரு துளி விஷம் கொடுங்க, 2 பேரும் குடிச்சிட்டு போய் சேர்ந்துடும். இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள பொட்டி படுக்கையோட மாப்பிள்ளை வீட்டுக்கு போக தயாராகணும். எந்த மலம் முழுங்கி வந்து கல்யாணத்தை தடுத்துறான் நான் பாக்குறேன். அதை விட்டுட்டு 2 பேரும் வரமாட்டேன் கிரமாட்டேன் அழிச்சாட்டியம் பண்ணீங்க, சேர்த்து வச்சு விட்டுருவேன். நான் ரெடி ஆகணும், அவ்வளவுதானே? நீங்க வெளியில போங்க. என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் ரெடி ஆகலையா? ஐயோ, செல்வி விஷம் குடிச்சிட்டா. மாமா மாமா, செல்வி விஷத்தை குடிச்சிட்டா மாமா. யாரு? ஏன் பொண்ணா? நீ போய் வேலையை பாரு. என்னங்க, நம்ம பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டான்னு சொல்றாங்க. ஏய், அவ கல்யாணத்தை நிறுத்தறதுக்காக இதை நடிச்சிட்டு இருக்கறா. போய் ரெடி பண்றீ. செல்வியை கட்டாயப்படுத்தி மாப்பிள்ளை விட்டு கூட்டிட்டு போனாங்க. அதுல அவளுக்கு இஷ்டம் இல்ல, அதனால விஷத்தை குடிச்சிட்டா. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு வாசப்படியை மிதிப்ப? போடா வெளியே. மாமா, செல்வி விஷத்தை குடிச்சிட்டா. போடா. மாமா, என் மேல இருக்கிற கோவத்துல அவளை அநியாயமா சாகடிச்சாதீங்க. போடா. மாமா, அவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போடா. போடா வெளியே. சொல்லிட்டே இருக்கிறேன். செல்வி மாப்பிள்ளை முட்டி பிரபாரம் தூக்கிட்டு போயிட்டா.
வச்சு கல்யாணம் பண்ண போறான்னு சொன்னீங்க. வண்டி கோயில தாண்டிடுச்சடா. முதலாளி, உங்க பொண்ணு உண்மையிலே விஷத்தை குடிச்சிருச்சு முதலாளி. இந்த நாய்ங்கெல்லாம் பொய் சொல்றானுங்க. டேய், அப்ப வண்டி ஆஸ்பத்திரிக்கு தான் போகுது. வண்டி எடுடா. மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிருங்க. உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். ஆமா, செல்விக்கு ஒண்ணு இல்லையே. ஆபத்து ஒண்ணும் இல்ல மாமா. இவ செல்வியை பாருங்க. வாய் சண்டையா இருந்தா நம்மளால பின்னுன்னு பின்னிடுவான். இது கைகலப்பா இருக்கே, நொண்டி வருவானா? ஆந்த கண்ணை நேரம் வீட்டுக்குள்ள தாப்பா போட்டு தூங்கிட்டு இருப்பான். ஆளு கிட்ட இல்லைன்னா மட்டுமாரி எல்லாம் பேசிட்டீங்களா? மானங்கிட்ட பசல கொன்னு போடுவேன். மாமன மருமனுக்கு சேர்ந்தாங்களா? வில்லு வண்டி கோயில தாண்ட உடனே 2 குடும்பம் ஒண்ணா சேர்ந்துருச்சுல. சேர்ந்து தயிர் தான் கிடையாது. பொண்ணு மருந்து குடிச்சிட்டால, நம்ம பொழைப்பாளா? கஷ்டம்தான். கண்ணில் வர மாதிரி மருந்தை வச்சுதான் நான் தான். வாயா, மாமன மருமன ஒண்ணு சேர்ந்தானுங்க. இனி நம்ம ஊருக்குள்ள கூட இருக்க முடியாது. என்ன நீ அறுத்துக்கிட்டா நகரியா? நீ போய் அந்த மீசுக்காரன் போட்டு தள்ளிடு. ஐயா, இது பாவம் இல்லைங்களா? என்னடா பாவம் பைத்திய நாய் இது? பாரு, மாமக்காரனை கொலை பண்ணிட்டா பிரபாகரன் சொன்னோம்னா அப்பனை கொலை பண்ணது பழி வாங்குறதா கொலை பண்ணான்னு சர்க்கார் நம்ம சட்டம் நம்ப 2 பேரும் மேல போயிருவாங்க. பெருசு 2 சிறுசு 2 ஜெயிலுக்கு போயிரு. நாம நிம்மதி இருக்கலாம்ல. நீ போய் வேலை பாரு. டே மணியா, நீ அரசியல் தெரிஞ்சுக்கோனு. எங்க நழுவுறீங்க? ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ மாப்பிள்ள, மாப்பிள்ள, ஐயோ நீங்க எதுக்கு நாங்க முதலாளி அடிக்கணும்? நாங்க எதுக்கு இருக்கோம்? மன்னிச்சுக்கோங்க முதலாளி. அடிங்கடா, அடிங்க. போலீஸ் கூப்பிடுங்க. அவனுக்கு வேற வந்து அடிப்பாங்க. எத்தனை பேர் அடி வாங்க முடியும்?
இட்ஸ் டூ பேட். இது எதுக்கு போலீஸ்காரன் எப்படி இருந்தாலும் பிடிக்குவானுங்க. ஏனப்பா உன்னை நான் பிரிஞ்சு போற உனக்கு மனசு கஷ்டமா இருக்குதா? கஷ்டமா தாங்க இருக்குங்களா? சீக்கிரம் இந்த நாயை அள்ளி போட்டு கொண்டு போங்க சார், ஊரு சுத்தமாகட்டும். ஏண்டா ராமகட்டி, என்னை போய் நான் எங்கிற பாத்தியா? நீ எத்தனை தடவை நீ நாய் நாயின்னு சொல்லியிருக்க, நான் ஒரு விஸ்காணி தானே சொன்னேன். பாத்தியாடா ராமகட்டி, உன்னை நான் பிரிஞ்சு போறதுல இந்த ஜீப்புக்கே இஷ்டம் இல்லை. ஜீப் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நான் இறங்கிட்டுமா? ஏய் சீக்கிரம் தள்ளிங்கப்பா. காலு அது காலு. ஹலோ போலீஸ்காரனோ, சாத்திர சாக்குல கால் நசுக்கிறாங்க. போலீஸ்காரனோ நீங்க வேணா பாருங்க, 2 நாயில 1 மாசத்துக்குள்ள எல்லாம் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு எங்கிட்ட வந்துடும் பாருங்க. என்னங்க மந்திரிகளுக்கெல்லாம் புது புதுசா ப்ரெஷர் வாங்குறாங்க. 50-60 வருஷமா உங்களுக்கு மட்டும் இதே சீப்புங்க. என்ற ப்ரெஷர் ஆட்டாவே. என் கையால எதுக்கு மாமா? அதான் பிள்ளைங்க வந்துட்டாங்கல்ல. ஆமா என்னாச்சு? 5 விரல ஒன்னா இருந்தா தான் அள்ள முடியும். ஆனா இந்த அறிவு நான் ஆத்திரப்பட்டு அருவாள் எடுக்கிறப்போ இல்லாம போச்சு. இந்த ராசாமக எங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இனி இந்த ஊருக்கே வழிகாட்டுவான்.